வணக்கம் நண்பர்களே. நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டி சம்மந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கடந்த நவம்பர் 20 ஜிஎஸ்டி அட்வைசரி ஒன்று வந்திருக்குங்க. இதன்படி என்னென்னா, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த 30 நாளுக்குள்ளே அல்லது நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண போகிறதுக்கு முன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணணும்னு ஒரு அட்வைசரி வந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. 2019 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 31/2019 ஒரு அட்வைசரி வந்திருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வாங்கின 45 நாளுக்குள்ளேயோ அல்லது ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ண போகிறதுக்கு முன்னாலேயோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்னா உங்களோட போர்ட்டலில் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, 2023 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 38/2023 இது ஒரு சேஞ்சு கொண்டு வந்தாங்க. எப்படின்னா, அந்த 45 நாளுக்குள்ளே அப்படிங்கிறத 30 நாளுக்குள்ளே அப்படிங்கிறத ஒரு கொண்டு வந்தாங்க. வித்தின் 30 days ஆர் பிஃபோர் ஃபைலிங் ஜிஎஸ்டிஆர் 1. அந்த 2019 நோட்டிஃபிகேஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாலன்னு சொன்னதை 2023 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 38 என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ நவம்பர் 20, 2025 ஜிஎஸ்டி அட்வைசரி ஒன்று வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கப்பட்ட 30 நாளுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணலைன்னா நம்ம என்ன வரும்னு சொன்னால், நம்மளோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து சஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இவேபிள் ரைஸ் பண்ண முடியாது, நமக்கு ஐடிசி வராது, அதே மாதிரி நம்ம வந்து இன்வாய்ஸ் போட முடியாது. இந்த மாதிரி பல இடைஞ்சலுக்கு வந்து வியாபாரிகள் உள்ளாவாங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, வியாபாரிகள்லாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் உடனே ஏற்றிடுங்க. பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற போதில் பிஸ்னஸ் இன்கம் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டை மாத்திரம் ஏற்றுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சொந்த அக்கௌண்ட் இருக்கும், அதில் வந்து அவங்களோட வீட்டு செலவுகள் பார்ப்பாங்க, அவங்களோட பையங்க வந்து காசு கொடுப்பாங்க, அல்லது இவங்களுக்கே பென்ஷன் வரும் அல்லது சேலரி ஏதாவது வரும். அந்த அக்கௌண்ட்லாம் சேர்த்து மொத்தம் வரும்போது என்ன ஆகும்னா, பிஸ்னஸ் இன்கம் அலார்மிங்காக காமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ்க்கு உள்ள சம்மந்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை மொத்தம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் அதை அப்லோட் பண்ணி அதை இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்வைசரி வந்து 20 நவம்பர் 2025 வந்துருக்குங்க. மற்றொரு வீடியோவில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக முக்கியமான தகவல்கள் வந்து உங்கள்கிட்ட பகிர்மாக்கிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.